எந்த விஷயங்களிலெல்லாம் இன்னும் சோம்பேறித்தனமாக இருக்கிறீர்கள் என சோம்பேறிகள் தினத்தையொட்டி கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பொதுமக்கள் அளித்த பலவிதமான கருத்துக்களை பார்க்கலாம். எப்போவுமே காலையில் எந்திரிக்கிறதுக்கு மட்டும்தான் எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும். மற்றபடி நான் எல்லாருமே கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருப்பேன். அதை மட்டும் நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். அதை மட்டும் என்னால் மாற்ற முடியல. 2-3 டூ வீலர் இருக்குது. அப்புறம் பழைய சைக்கிள் ஒரு 2 இருக்குது. அதெல்லாம் வாஷ் பண்ணி ரெகுலராக எந்திரிச்சு நம்ம கரெக்டாக பண்ணலாம்னு நினைக்கிறது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சூழ்நிலைகள் பண்ண முடியறதில்ல. எப்போயாவது ஆயுத பூஜை, தீபாவளி இந்த மாதிரி கழுவுற இதாக இருக்குது. அந்த செல்ஃபோன் தனத்துலனாலதான் ரொம்ப சோம்பேறித்தனமாக மாறுறாங்க. ஸ்கூல் 8 மணிக்கு வைக்கிறாங்க, நான் 7 மணிக்கு எந்திரிச்சு கிளம்புறதே பெரிய விஷயமா இருக்கு. நான் சீக்கிரமா தூங்கணும்னு ட்ரை பண்றேன், ஆனால் முடிய மாட்டேங்குது. இந்த குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிற ஸ்கூல் கொண்டு போய் காலையில் விடுறேன். அதை ரெகுலராக என்னால் கரெக்டாக மறந்து போய் கூட்டிகிட்டு போய் கொண்டு போய் விடுறதுக்கு மறுபடியும் கூட்டிகிட்டு வரையிலையும் மறந்து போயிடுறேன். அதை வீட்டில் கூப்பிட்டு சொன்னால் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் வருது. அதனால் அதை கொஞ்சம் நான் மாற்றிக்கலான்னு நினைக்கிறேன். இயந்திரங்கள் வந்ததுனால விவசாயிகளுக்கு அந்த முன்பு மாதிரி உழைக்கக்கூடிய ஒரு இது இல்லாமல் சோம்பேறித்தனமாக இருக்கிறாங்க. வீடு கிளீனு, ஏதாவது வெசல்ஸ் கிளீனிங், அந்த துணி ஃபோல்ட் பண்ணுறதெல்லாம் சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வைக்கும்போது அது பார்த்தா 1 டேலேயே இது டம்ப் ஆயிடுது. வாக்கிங் பண்ணோம், எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னு நினைப்போம். அது சில நாட்கள் அது நமக்கு வெளியே போக வேண்டியதாக இருக்குது, சில மிஸ் ஆயிரும். நாளைக்குன்னு சொல்கிற விஷயத்த நம்ம இன்றைக்கே பண்ணிடலாம். ஸோ அதை மாற்றணும்னு நினைக்கிறேன். மம்மி என்னை எழுப்பும் போது நான் 5 மினிட்ஸ்னு சொல்லி அப்படியே லேட் பண்ணிடுவேன். ஸ்கூலுக்கு லேட் ஆகிடும். நாளைக்குன்னு நினைக்கிறத நினைக்கக்கூடாது. அப்பப்போ அந்த வேலையை உடனே செஞ்சிடும். நாளைக்குன்னு நினைக்கிறத ஃபுல்லாக சோம்பேறித்தனம். இப்போ எந்திரிச்சு போய் நான் வெளியில் போனால் நினைப்பேன், இப்போ வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம்ங்கிறது எனக்கு கொஞ்சம் லேசினஸ். அது அந்த விஷயத்துல தான் இருக்கு. நான் ஒரு சோம்பேறி தான், இல்லைன்னு சொல்ல வரல. காலையில எழுந்திருக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை நான் மாத்திக்க ட்ரை பண்றேன், என்னால முடியல.